ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் எல்லாம் சூடு பிடிச்சிச்சுல. PK11 ஆக்ஷன் எல்லாம் ரீட்டன் ரிலீஸ் லிஸ்ட்டு எல்லா லிஸ்ட்டும் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும் 12 டீமும். சில ப்ளஸ்ஸு, சில மைனஸு, சில ஷாக்கிங், சில பேரெல்லாம் எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு. ஐ திங்க் கமல்ஹாசனே பிக் பாஸ் ஹிட் பண்ண போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அது மாதிரி நிறையா சர்ப்ரைசஸ் இருந்தது. இதில் நாங்களே ஆல்ரெடி வீடியோ போட்ட ரீட்டன் ரிலீஸ் லிஸ்ட்டு, பிக் ஷாக்கிங் ரிலீஸஸ் எல்லாம்னு. ஆக்ஷன் 15-16 நடக்க போகுது, வர 15-16. ஸோ யாரை எடுத்தால் நல்லாயிருக்கும், ஒவ்வொரு டீமை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டீம்லேருந்து ஆரம்பிப்போம். தமிழ் தலைவாஸ், உன்னால் முடியும் தம்பி தம்பி தட்டுறோம் தூக்குறோம். ஆமாம், அதில் வேற நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் கோரை மெயின்டைன் பண்ணிட்டாங்க. நரேந்தர் ஒரு ரைடர் தான் தெரியாதாங்க. சாகர், சாயில் குலியா, அபிஷேக் அண்ட் மோஹித். கவர் அண்ட் கார்னர் அதே வச்சுருக்காங்க. என்ன கேட்டால் கிரிக்கெட் எப்படி போலர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட்டோ இதில் டிஃபெண்டர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட். ஸோ அந்த டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் வேறு யாராவது வச்சுருக்கலாமா தெரியல எனக்கு. எனிவே 10 பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்ஷனில் கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ ரைடரு இப்போதைக்கு நடந்து, ஏன்னா அஜித் பவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ விஷால் சால் இன்னும் ஃபியூ மேட்சஸ் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் ரைடரே இல்லை. ஸோ இப்போ நீ என்ன சொல்ல வர போகிற, அதை சொல்லு. நீ போய் விளையாட போறியான்னு என்ன கேட்கணும். இல்லை எனக்கு பேச்ச மட்டும் தான் தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 கோடி தான் நினைக்கிறேன் பட்ஜெட்டு. போன சீசனே 97 லட்சம் பாக்கி இருந்தது. அதனால் 4 கோடிக்கு கிட்ட தான் செலவே பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் இருக்கிற அத்தனை டீமில் தமிழ் தலைவராக பட்ஜெட் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைமே ஒரு கிட்டத்தட்ட 97 லட்சம் பாக்கி இருக்குது. இப்போ அஜிக்கு போகிற நவுத்திட்டாங்க, நிறைய பிளேயரை வேறு நவுத்திட்டாங்க இல்லையா. அதே மாதிரி இப்போ டாப்பில் இருந்த நிறைய பிட் பண்ணவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பவன் ஷெராவத் ஆகட்டும், 2.6 crore ஆகட்டும், முகமது ரஜா சியான் 2 crores மேலே அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவரை பர்தீப் நர்வால் ரிலீஸ் பண்ண இவ்வளோங்க ஒரு 96 லட்சத்துலேருந்து 1.1 என்னமோ 1 கோடி சம்திங் யூபிஐ தான் அவரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மணிந்தர் சிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆக்ஷனில் பார்த்துக்குறோம், FBMல பார்த்துக்குறோன்ட்டுன்னு. ஸோ இதுலேருந்து ஒன்று தெரியுது, ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறதில்ல எந்த பிளேயருக்கும். எல்லாம் யாராவது 2 கோடிக்கு போவாங்களா, அதுவும் நமக்கு தெரியல. இருக்கிறத வச்சு தான் பட்ஜெட் வச்சு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம். டிஃபெண்டர் வேணுமா, எடுக்கிறவங்கள விளையாட வைக்கிற மாதிரி இவருக்கு பதில் அவர் ஒரு பேக்கப் போட்டு எடுக்கணும். சும்மா குத்து மதிப்பான எல்லாம் வாப்பா செல்வமணி, மாசான முத்து, அல்லு சரி போன சீசன் எடுத்து வச்சுட்டு வைப்பாங்க. 2 மேட்ச் 3 மேட்ச். வேற முகிலன் சண்முகம் ஆகட்டும், மும்பை மும்பாய்க்கு விளையாண்டவங்களாம் நிறைய சான்ஸ் கிடச்சிது. விஸ்வநாத் ஆகட்டும், அவங்களுக்குலாம். எனிவே, ஸோ அதனால் இப்போ என்ன சொல்ல போகிற, ஒரு ரைடர் கண்டிப்பாக நமக்கு தேவை. எந்த ரைடர் வேணும் நீங்களே சொல்லுங்கள். இப்போ 3 பேர் என் கண் முன்னாடி தெரியுறாங்க. இப்போதைக்கு நிறையா இருக்காங்க. இப்போதைக்கு இந்த 3 டாப் கிளாஸை பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பவன் ஷெராவத். எஸ், ஏற்கனவே இந்த செட்டப் கூட இருந்தவர். நல்லா ப்ராக்டிஸில் 2 மாதம் பண்ணி ஃபஸ்ட்டு மேட்சாக தான் இன்ஜுரி ஆகி போயிட்டார். உங்களுக்கு தெரியும். அவரே நிறைய இன்டர்வியூலே சொல்லியிருந்தார், நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன், என்னோடய சிஷியன் தான் நரேந்தர், அவர் ஃப்யூச்சர் ஸ்டார், அதெல்லாம் நிறைய புகழ்ந்து பேசியிருக்கார். இவ்வளோ ஏன் செமிஃபைனல் விளாண்டால PK9, அதில் குவார்டர் ஃபைனல் திடீர்னு கீழே ஓடி வந்தார் தெரியுமா. அவங்க ஜெயிச்சோன்னே எதில் ஜெயித்தோம், அது எக்ஸ்ட்ரா டைம்லாம் போய் எக்ஸ்ட்ரா ஒரு சடன் இது நடந்தது. யார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுக்கிறாங்க, அதில் மோஹித்துக்கிட்ட கிக் ஒன்று விட்டார். அதில் சொல்கிறேன், ஓடி கட்டு பிடிச்சிட்டு இவ்வளோ அவர் காமெண்ட்ரி பாக்ஸில் தான் இருந்தார். அந்த அளவுக்கு அவர் அட்டாச்மெண்ட் இருக்குது. 2 டீம்கிட்ட தான் அவர்கிட்ட அட்டாச்மெண்ட். ஒன்று தமிழ் தலைவாஸ், ஒன்று பெங்களூர் புல்ஸ். தெலுங்கு டைட்டன்ஸு அப்படிவீங்க. அவர் ஏற்கனவே அந்த கோச்சு கூட நிறைய பிரச்சனைகள் இருந்தது. கோச்சு தான் போயிட்டார் என்னவீங்க, கோச்சை நவுத்திட்டாங்க. பட் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கணுமா இல்லையா. ஏன்ப்பா 2 பேரும் இந்த மாதிரி ஏன் அவரை பற்றி, இவ்வளோ பெரிய பிளேயரை பற்றி எப்போ பார்த்தாலும் 2.5 கோடிக்கு எடுத்து 2.5 கோடி சொல்கிறேன், இதெல்லாம் சொல்லியிருக்கணும். எனவே அளவு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ பவன் ஷெராவத் ஆப்ஷனுக்கு வராரு. தமிழ் தலைவாஸ் கேன் பிட் ஃபார் என்ன நினைக்கிறீங்க? ரைட், அவர் இல்லையா, கோ ஃபார் பர்தீப் நர்வால். பர்தீப் நர்வால்லாம் அவருக்கு ஒன்று இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, அவர் சில பேர் தட்டி தான் வேலை வாங்கணும். அவர்கிட்ட போய் முறிக்கின்னு போன சீசன்லேயே பார்த்தீங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரும்போது கோமா தான் வந்தார் பர்தீப் நர்வால். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவர் இந்தியன் டீமில் வரை செலக்ட் பண்ணல. ஏஷியன் கேம்ஸ் போனதாகட்டும், அதில் இல்லை அவர். அந்த கோவம், அதுவும் இல்லாமல் அந்த கோச் வேற எப்போ பார்த்தாலும் அவரே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தார் பர்தீப் நர்வாலை, UPO தான் கோச். ஏன்னா அவங்க சுரேந்தர் கில் வேற இல்லை. சுரேந்தர் கில் இருக்கும்போது அவரை தான் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. இந்த கோவத்தில் தான் வெளில வந்தார். பர்தீப் நர்வால் வாண்ட் டு ப்ரூவ், நான் தான் டுப் கிக்கிங், நான் தான் நம்பர் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவார் கண்டிப்பாக. அதனால் இங்கே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தமிழ் தலைவர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரைட், 3வது யார், மைட்டி மணிந்தர். அதோட ஒன்று வேணுமானா டீம் மேன். ஏன்னா ஃபென்டாஸ்டிக் பிளேயர் மணிந்தர் சிங்கு, பெங்கால் வாரியர்ஸுக்கு இவ்வளோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் ஆப்ஷனுக்கு வராரு. ஸோ அவரை எடுத்தாலும் ஒன்று, ஏன்னா அவர் ஸ்டாப் பண்ணாலே 2-3 டிஃபெண்டர் வேணும் நிறுத்துறதுக்கு. சும்மா எப்படிலாம் பிடிச்சி தள்ள முடியாது அவரை, 3 பேர் சேர்ந்து தள்ளணும். ரைட், அதனால் மணிந்தர் சிங்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்தால் பாக்கியெல்லாம் குட்டி குட்டி பிளேயர் எடுத்தாலே போதும். ஏன்னா டிஃபென்ஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது. சாகர், சாயில் குல்லையா,
அண்ட் அபிஷேக் அண்ட் மோஹித். போன வாட்டி கோச் பண்ண நிறைய குளறுபடினால தான் இந்த பிரச்சனைகளே வந்தது. ஏன்னா மேட்சை தோத்துட்டோம், 4 மேட்ச்சு, 5 நிமிஷத்துக்கு விளையாட வைக்கிறது, 10 நிமிஷத்துக்கு விளையாட வைக்கிறது, கோச்சுக்கான உட்காந்துட்டு ஒருத்தரை மட்டும் நரேந்திரன் மட்டும் கூப்பிட்டு பேசுறது, அந்த கனெக்டிவிட்டியே இல்லையே. போன வாட்டி நிறைய பேர் சென்னையில் மேட்ச் பார்த்தவங்களும் எனக்கு கமெண்ட்லேயே போட்டாங்க, சார் அங்கே சாகரும் கோச்சா அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு வேறு நிறைய பேர் போட்டிங்க. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 3 வைஸ் கேப்டனு அப்படிலாம் போட்டிங்கன்னா எங்கேருந்து என்ன கான்ஃபிடன்ஸ் நீங்கள் தெரியும். ஆனால் இந்த வாட்டி அப்படி இருக்காது. ஏன்னா சேர்லாதன் இருக்கார், அவர் ஸ்ட்ராட்டஜி கோச் வேறு. ஆன் தட் பர்டிகுலர் டே என்ன பண்ணணுன்னு அவர் தான் டிசைட் பண்ணுவார். எந்த 7 எந்த சப்ஸ்டிடியூட் வச்சுக்கணும், யார் எப்போ போகணுன்னு ஃபேண்டாஸ்டிக்காக ஈ கேன் டிசைட். அண்ட் ப்ராக்டிஸ் அப்போ ஆகட்டும், ஓவராலாக பரவாமல் இப்போ ஆப்ஷனில் யார் யார் எடுக்கணுங்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக உதயகுமார், மேனேஜ்மெண்ட் அண்ட் சேர்லாதன் எல்லாம் உட்காந்து தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் வில் பி அ குட் மூவ். பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் யாராவது ஒருத்தர் வந்தால் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் நம்ம டீம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 3 பேருமே வேணாம் சார், அவர் எடுக்கலாம், வேறு யாராவது இருந்தால் கையை காட்டுங்க, நானும் தெரிஞ்சுக்கணும், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். புரிய பார்த்து லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.